எல்லோருக்கும் வணக்கம். மிடில் ஈஸ்ட் காசால தொடங்கின இந்த யுத்தமானது இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹவுத்தி, இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இதெல்லாமே ஒரு அமைப்பு தான். பட் ஈரானுங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆன ஒரு யுத்தமானது, ஒரு வாரானது இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு வாராக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு அமைப்பிலிருந்து ஸ்டார்ட் ஆன இந்த வாரானது இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையே உண்டான வாராக மாறி இருக்கு. ஸோ இதனுடைய தீவிரம் உலக நாடுகளில் உலக பங்குச்சந்தைகளையும் பிரதிபலிக்கும். அட் ப்ரெசண்ட் நிஃப்டி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 229 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு 200 பாயிண்ட்லேருந்து 225 பாயிண்ட்டு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி கேப் டவுன் ஆகும்போது நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட் படி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இந்த பிரேக் அவுட் ஆன இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு ஸ்லைட்லி பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 25,500 இருக்கும். நீங்கள் ஹவலியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, மார்க்கெட் இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருந்தது. இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ இது பிரேக் அவுட் ஆயிருக்கா? இந்த ஒரு ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிருந்தது. இதில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டுக்கு படி நெக்ஸ்ட் எங்கே நிற்கும்? அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த ரீஜனுக்கு வருமா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா 25,640 ஆர் 650ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதை நோக்கி தான் நெக்ஸ்ட் நகரப்போகுது. அப்சைடில் 26,050ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பாடமில் 25,700, 25,500 இது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக இந்த இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் தற்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. பட் ஓவராலாக பேங்க்ஸ் ஆர் பேங்கிங் ஸ்டாக்ஸில் பொசிஷன் எடுத்திருக்கவங்க இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் நியர்பைல டச் பண்ணதோ மார்க்கெட் ஒரு புல் பேக் ரேலி ரைஸ் ஆகுது. வேல்யூவேஷன் படி ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதா. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 52,500ங்கிறதும் அண்ட் 51,400ங்கிறது இந்த ஓவரால் ரேலியில் பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது பிஎஸ்யூ பேங்க்ஸில் 6,170, 6,200ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஸ்டாக் கவனிச்சு பாருங்க. கண்டினியூஸா மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்ல சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதா. ஸோ இந்த ஸ்டாக் ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதே மாதிரி எஸ்பிஐ இதுவுமே சப்போர்ட்டிவ் ரீஜன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ஓவராலாக நோட் பண்ணிக்கோங்க. கனரா பேங்க் ஆல்சோ பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு 93 இந்த ரீஜனுக்கு வந்துச்சு. இப்போ ரைட் நோ 1110ல இருக்கு. ஓகே, 93லேருந்து 95 இந்த ஜோனுக்கு வந்தாலே ஒரு பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஃபர்தராக இந்த ஸ்டாக் 200 வரைக்கும் ரைஸ் ஆகும். வித்தின் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதா. இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம் 134, 135ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டு டுவோர்ட்ஸ் 200 வரைக்கும் போகும்ட்டு.
ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது ஒவ்வொரு ஃபால்லையும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஆர்பிஐ வந்து மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அப்படி குறைக்கும் போது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து எடுக்கும். ஆல்ரெடி ரைஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம டச் பண்ணுறதை விட ரைஸ் ஆக போகிற மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் அக்டோபர் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து அக்டோபர் 13th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கோங்க. இந்த ட்ரெண்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் எந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த 2 செக்டார், மெட்டல் செக்டார் கண்டினியூஸான ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரேலியில் இருக்குது. செகண்ட் வந்து மீடியா செக்டார். இந்த 2 செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. குறிப்பாக லாஸ்ட் வீக் நம்ம சொன்னது சரிகமா. மீடியா செக்டாரில் ஒன்று இந்த ஸ்டாக் சொல்லியிருந்தோம், இன்னொன்று வந்து சன் டிவி, இன்னொன்று வந்து ஜீல். ஓகே, ஜீ என்டர்டைன்மெண்ட். ஸோ இதில் வந்து இது ஸ்ட்ராங்காக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்ட் டிராயிங் வரைஞ்சி இது ஒரு சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிறத பார்த்தோம். கரெக்டாக இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் வந்துட்டு எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருப்பாரு. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து இந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. தொடர்ச்சியாக இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சன் டிவி நெட்வொர்க். இதுவுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் அப்சைட் ரேலியில் இருந்து இருக்கு. இந்த ஸ்டாக்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. மெட்டல் ஸ்டாக்ஸில் நம்ம வேதாந்தா, டாடா ஸ்டீல்ஸ், விடிஎல் ஒரு கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுவுமே வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. டாடா ஸ்டீல் இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட ஓவராலாக டாடா ஸ்டீல் வந்து இது வரைக்கும் நான் வந்த இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலில் இருந்த மார்க்கெட்டு இப்போ கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ தொடர்ச்சியாக அப்சைடில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 200 வரைக்குமே இந்த ரேலி வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். ஸோ மெட்டல் அண்ட் மீடியா ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஜோனில் இருக்குது. இந்த மாதிரி வார் சிச்சுவேஷனில் க்ரூட் ஆயில் ஒரு வாலட்டாலிட்டி வந்து ஈஸியாக கொடுக்கும். அப்சைடில் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6050, 6060 இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். பாட்டமில் க்ரூடை பொறுத்தளவுக்கு 5700ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கிளியரான பவுன்ஸ் பேக், ஒரு ரெக்கவரி ஆயிருக்கு, ஸ்ட்ராங்காகவே ரெக்கவரி ஆயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட 5810, 815ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6050. ஒரு மார்க்கெட் நாளைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தினால நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் லீவாக இருக்கும். இந்த வீடியோ ட்ரேடிங் நாளைக்கு ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய